Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சூர்யா சாட்டர்டே. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூர்யா சாட்டர்டே 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில நானி, எஸ்ஜே சூர்யா, பிரியங்கா மோகன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் சட்டுன்னு கோவப்பட்டு கோவக்காரரா இருக்காரு. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் யாருக்கிட்டாலும் கோவப்படணும். அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வேலிடா இருந்தா மட்டும் தான் உங்ககிட்ட நீ சண்டைக்கு போகணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கதையோட ஹீரோ அதே கொள்கையை எடுத்து வளர ஆரம்பிக்கிறாரு. அதனால ஒரு ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறத ஒட்டுமொத்த படமாவே நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அட் தி சேம் டைம் பேரலா எஸ்ஜே சூர்யாவும் பாத்தீங்கன்னா மேல் ஈகோஸ்டிக் பர்சனா பயங்கர கோவக்காரரா இருப்பாரு. அவர் அண்ணன் எம்எல்ஏவா இருப்பாரு. ஊருக்குள்ள நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த சோக்குல பல மக்களோட உதவியால தான் என் அண்ணன் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றேன், எனக்கான சொத்து எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம எஸ்ஜே சூர்யா அண்ணன் கிட்ட போடுற சண்டையில வரக்கூடிய பிரச்சனை என்ன, அண்ணன் மேல கோவத்தை தீக்கிறதுக்காக ஊருக்குள்ள இருக்க ஒருத்தனை புடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு போர் அடிக்கும் போதெல்லாம் அடிச்சு ஃபன் பண்ணுவாரு. அதே ஸ்டேஷன்ல நம்ம பிரியங்கா மோகன் வேலைக்கு போய் சேர்றாங்க. அந்த டைம்ல ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்றாங்க. அட் தி சேம் டைம் நம்ம கதையோட ஹீரோ சனிக்கிழமை ஆனா சனியை பாக்கெட்ல மடிச்சு போட்டு சண்டைக்கு கிளம்பிடுவாரு. ஊருக்குள்ள சனிக்கிழமை ஆனா பார்ட்டி பண்றவங்களுக்கு மத்தியில சண்டைக்கு போற நம்ம கதையோட ஹீரோ சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக என்னென்ன பண்றாரு, இவருக்கும் எஸ்ஜே சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த மினிஸ்டருக்கும் அந்த மக்களுக்கும் நம்ம கதையோட ஹீரோ என்ன உதவி பண்ணாரு, வயலன்ஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியாத ஒரு இன்னசென்ட்டை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற நம்ம கதையோட ஹீரோயின் எதுக்காக ஹீரோக்கு ஓகே சொன்னாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேரலா அத்தை பொண்ணு ஃபேமிலி அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ட்ராஜடி டிராமா என்னங்கிற கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்டான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா செம்மையா கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். எஸ்ஜே சூர்யா அண்ட் நானிக்கு நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஃபயரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டுமே நிறைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கமர்ஷியல் கிரைம் ஆக்ஷன் டிராமா எடுத்து நீட்டா நரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா சட்டிலா இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தை காப்பாத்தி கொடுத்திருக்கு. கிளைமேக்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பராவே முடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, சாங்ஸ் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா டீசென்ட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சீன்ஸ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் நல்லாவே சீன்ஸை எலிவேட் பண்ணி கொடுத்திருக்கு. மாவீரன் ஸ்டைல்ல நம்ம நானியும் பொழந்து கட்டி இருக்காரு. அட் தி சேம் டைம் நானி நடிச்சு நானியோட படத்தோட ரெஃபரன்ஸையுமே ஹீரோயினை வச்சு சமந்தா நான் தான் நானி நீ தான் சுதீப்னு சொல்லி ஃபன்னாவும் கன்வே பண்ணிருப்பாங்க. நிறைய விஷயம் காமெடிக்குள்ளாவும் ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கூட மூவியோட மேஜரான ஹைலைட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, வாரத்துல 6 நாள் மாணிக்கமா இருக்கக்கூடிய ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் பாஷாவா மாறி அடிக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம கதையோட வில்லனான எஸ்ஜே சூர்யா கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்காக தேடி அலைகிறாருங்கிறத தான் கதையா காமிச்சிருப்பாங்க. அட் தி சேம் டைம் புரட்சி பண்ற மக்களை காப்பாத்துறேன்னு சொல்லி இந்த மாதிரி ரெட் கலர் கர்ச்சீஃபை மட்டும் சனிக்கிழமை கட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாருங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான், பட் மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மூவியோட லென்த் தான் இந்த மூவிக்கு மிகப்பெரிய டிராபேக்கா அமைஞ்சிருக்கு. 2.25 மணி நேரத்துக்கு படத்தை ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய பப்சீனோட கிளைமேக்ஸ் மெர்ஜ் பண்ணி அப்படியே பிரசென்ட் பண்ணியிருந்தா கூட படத்தை 2 மணி நேரத்துக்குள்ள சூப்பரா பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். பட் எமோஷன்ஸ்க்காகவே செகண்ட் ஹாஃப் வாலண்டியரா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து பிடிச்சிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஏன்னா ஒருத்தனோட உண்மையான கோவத்தை பார்த்து யாருமே பயப்படக்கூடாது. அது மூலியமா 4 பேருக்கு தைரியம் கிடைச்சு அவங்களும் தைரியத்தோடையும் கோவத்தோடையும் இந்த மக்கள் எல்லாம் சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கணுங்கிற மெசேஜை சொல்ல கன்வே பண்ணி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் ஓவர் டோஸ் ஆயிடுச்சோங்கிறது அப்பட்டமா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய விஷயத்த வாலண்டியரா திணிச்சு வச்சிருந்தனாலே செகண்ட் ஹாஃப்ல அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ரொம்ப மெனக்கெட்டு டைம் எடுத்து இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோ பில்டப்காக காட்டின ஃபர்ஸ்ட் சீனையே ரெஃபரன்ஸா செகண்ட் ஹாஃப்ல வச்சு அந்த பப் சீன்ல 12 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யாவை அடிக்காம விட்டு 12:10க்கு மேல ஏன் அடிக்கிறாருங்கிற அந்த டைம் லைனை கூட கரெக்டா மெயின்டைன் பண்ணி அதை வச்சு நாட்டை எடுத்து போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கிற அந்த ஐடியாலஜி நல்லா இருந்துச்சுங்க. சோ டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தமிழ் வெர்ஷன்ஸோட இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. தியேட்டர்ஸ்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. நானி ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டாடுவீங்க. சூர்யா சாட்டர்டே மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.